பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த 2 சோளத்தை வச்சு நம்ம என்ன செய்யறோன்னு பார்க்கலாமா? பாருங்கள், பீச்சில் தான் இந்த சோளம் சாப்பிட முடியும்னு நினைப்போம். ஆனால் நான் வீட்லேயே செய்கிறேன் பாருங்கள். அதுக்கு தேவையான பொருள் பாருங்கள், 2 சோளம், ஒரு எலுமிச்சை பழம், சில்லி பவுடர் அண்ட் உப்பு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம இந்த சோளத்தை தோலெல்லாம் உரிச்சிடலாமா? பாருங்கள், தோலை உரித்து நல்லா க்ளீன் பண்ணிக்குவோம். சரிங்களா? எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி ரெடி பண்ணி வச்சுட்டு நம்ம இதை சுட்டுக்கலாம். சரிங்களா? எல்லாத்தையும் இந்த தோலெல்லாம் எடுத்துருங்க. அந்த முடி மாதிரி இருக்கும், அந்த இதுவே பில்லு மாதிரி பாருங்கள், எல்லாத்தையும் எடுத்து க்ளீன் பண்ணிட்டேன். இப்போ நம்ம ஸ்டவ்வை பற்ற வச்சு சுடலாமா? வாங்க எழுந்து போய் சுடலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்டவ்வை நல்லா கொஞ்சம் மிதமான சூட்டில் வச்சு நல்லா அழகாக சுட்டு எடுத்துருங்க. சுட்டு 2 சோளத்தையும் நல்லா நான் சுட்டு எடுத்துடுறேன். சுட்டு எடுத்துட்டு அந்த லெமனும் அந்த சால்ட்டு அண்ட் சில்லி நல்லா கலந்து நல்லா தேய்ச்சி விட்டு சாப்பிடுங்களேன். சுட சுட பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சுட்டு எடுத்துன்னு வந்துட்டேன். இப்போ இந்த லெமனையும் சால்ட்டு அண்ட் சில்லி பாருங்கள் எப்படி கலந்து இப்படி தேய்க்கிறேன் பாருங்கள். நல்லா தேய்ச்சிங்க ஃப்ரெண்ட்ஸ். சாப்பிட செம்மையாக இருக்கும். சாப்பிட்டு பாருங்கள், சாப்பிட்டுனே இருக்கலான்னு தோணும். சரிங்களா? இது நம்ம பீச்சில் தான் கிடைக்கும்னு நினைக்கிறோம். பாருங்கள், எங்கள் வீட்லேயே கிடைக்கிது ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா? நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ்? பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ரொம்ப சூப்பராக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். நிச்சயமாக ட்ரை பண்ணி பாருங்கள். நான் கூட எங்கள் அம்மா ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறாங்களே, இதெல்லாம் நமக்கு கடை டேஸ்ட் வருமா அப்படின்னு நினச்சேன். ஆனால் நிச்சயமாக ட்ரை பண்ணி பார்த்தேன். நானும் எங்கள் அம்மாவும் சாப்பிட்டோம். செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. எங்கள் அப்பாவும் சாப்பிட்டாரு ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.